ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம நாஸ்டர் ஜிக்மரான லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஸ்டின் நம்பர் 5 பேப்பர் பார்க்கலாம். ஸோ எவ்ரிடே 10 கொஸ்டின் ஆன் பேசிஸ் ஆஃப் நம்ம எக்ஸாம் மாடலில் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கான கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கம்ஃபர்டபுள் பொசிஷன் கிவன் ஃபார் எ கிளைண்ட் வித் எம்ஃபைசீமா இஸ். ஸோ எம்ஃபைசீமாக்கு என்ன பொசிஷன் கொடுப்போம்? ஆர்த்தோபெனிக் பொசிஷன் யூஸ்வலி கிவன். ஆக்சுவலா ஃபவுலர்ஸும் கொடுப்போம் தான், ஆனால் ஃபவுலர்ஸை விட பெஸ்ட் பொசிஷன் இஸ் ஆர்த்தோபெனிக். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எய்ம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்ல ஜிப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பொசிஷனிங்ல இருந்து வந்துடும். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த நார்மல் பிளட் யூரியா நைட்ரஜன் அண்ட் கிரியாட்டினைன் ரேஷியோ? பிளட் யூரியா நைட்ரஜன் கிரியாட்டினைன் ரேஷியோ வந்து நார்மல் ஆக்சுவலா எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10:2 தான். எக்ஸாக்டான வேலையை சொல்லி பார்த்தீங்கன்னா 15 தான் சொல்லுவாங்க. ஸோ நார்மல் ரேஷியோ வந்துட்டு 10:2 தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு மற்ற விஷயங்களும் சொல்றேன். புதுசா இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் கத்துக்கலாம். என்னன்னா, பிளட் யூரியா நைட்ரஜன் ரேஷியோ வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கம்மியா இருக்கும், எங்க வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் இன்டேக் கம்மியா எடுக்கிறாங்க, இல்ல பேஷண்ட் ஸ்டார்வேஷன்ல இருக்காங்க, இல்ல லிவர் டிசீஸ்ல இருக்காங்க அப்படின்னா அது கம்மியாகலாம். இதே ஹை எங்க இருக்கும்? கிரியாட்டினின் அண்ட் பிளட் யூரியா ரேஷியோ எப்ப வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் அதிகமா எடுத்தா, அங்க கம்மியா எடுத்தா கம்மியாகுது இல்லை, அதனால அதிகமா எடுத்தா அதிகமாகும். அப்புறம் ஜிஐ ப்ளீடிங்ல அதிகமாகும். அப்புறம் யுரிமியாலையும் அதிகமாகலாம். யுரிமியான அர்த்தம் இன்க்ரீஸ்ட் லெவல் ஆஃப் யூரியா. ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷன்லையும் அதிகமாகும். ஸோ இந்த விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கூட நிறைய வாட்டி கொஸ்டின்ல வந்திருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிளட் யூரியா நைட்ரஜன் கிரியாட்டினின் ரேஷியோ கேள்விப்படுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட், பிரெனிசோலோன் இஸ் யூசுவலி நாட் யூஸ்ட் அலாங் வித். ஸோ பிரெனிசோலோன் எந்த ட்ரக் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் கொஸ்டின். ஒமெப்ரசோல், ரானிட்டிடின், ஆஸ்பிரின், டயோனின். ஓகேவா? யூஸ்வலா வந்து பிரெனிசோலோன் வந்து ஆஸ்பிரின் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரினும் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் காஸ் பண்ணும். பிரெனிசோலோன் நம்மளோட கார்டிகோஸ்டீராய்டு, நம்மளோட இம்யூனிட்டி, அதாவது நம்மளோட இம்யூனிட்டி பவரை கொஞ்சம் கம்மி பண்றது. கரெக்டா? ஸோ இப்போ ரெண்டும் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, இந்த ஜிஐ காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வரும், ஜிஐ ப்ளீடிங்ஸ் அதிகமாக வரும், ஈவன் பெர்ஃபரேஷன் கூட போகலாம் பேஷண்ட்டுக்கு. அதனாலதான் பிரெனிசோலோனும் ஆஸ்பிரினும் டூகெதரா நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த கிளாசிக்கல் சைன் ஆஃப் பியோக்ரோமோசைட்டோமா? பியோக்ரோமோசைட்டோமான்னு என்னன்னு தெரிஞ்சாலே ஆன்சர் எழுதிடலாம். வாட் இஸ் பியோக்ரோமோசைட்டோமா? டியூமர் ஆஃப் அடினல் கிளாண்ட். கரெக்டா? எஸ், அடினல் கார்டெக்ஸ் இருக்கு, மெடுலா இருக்கு. அதுல எங்க வந்துட்டு இது அஃபெக்ட் ஆகுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பியோக்ரோமோசைட்டோமா இஸ் அ டியூமர் ஆஃப் அடினல் கார்டெக்ஸா அடினல் மெடுலாவாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறேன். மாலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன். ஸோ பியோக்ரோமோசைட்டோமால என்ன இருக்குன்னா, பர்சிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மாலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன். Next question, at what time of the prenatal development should the nurse expect the greatest fetal weight gain? So weight gain related ஆன கொஸ்டின் இது. யூஸ்வலா ஒரு பிரெக்னென்ட் உமன் எவ்வளோ வெயிட் கெய்னிங் ஆவாங்க அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெரியலனாலும் நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலா ஒரு பிரெக்னென்ட் உமன் அவங்களோட என்டையர் பிரெக்னன்சியில 11 kg இம்ப்ரூவ் ஆவாங்க. அந்த 11 kgல ஃபர்ஸ்ட் 1 kg வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லையும், 5 kg வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்லையும், அனதர் 5 kg வந்து லாஸ்ட் ட்ரைமஸ்டர்லையும் வெயிட் கெயின் ஆவாங்க. இது என்னது? மெட்டர்னல் வெயிட் கெயின். கொஸ்டின் என்ன கேட்கறான்? ஃபீட்டல் வெயிட் கெயின் எப்ப ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஃபீட்டலோட வெயிட் கெயின் எப்ப ஆகும் தான் கேட்கறாங்க. ஸோ ஃபீட்டஸ்க்கு அதிகமா வெயிட் கெயின் எப்ப ஆகும்னா தேர்ட் ட்ரைமஸ்டர்ல தான் ஆகும். தேர்ட் ட்ரைமஸ்டர்ல தான் குழந்தையோட வெயிட் வந்து அதிகமாக வாய்ப்புகள் அதிகம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, தேர்ட் ட்ரைமஸ்டர். So next question, in which fetal blood vessel is the oxygen content highest? Oxygen content எந்த blood vesselல வந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டக்டஸ் வீனோசிஸ், அம்பிளிக்கல் ஆர்டரி, பல்மனரி ஆர்டரி அண்ட் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ்.
ஸோ ஃபீட்டல் சர்க்குலேஷன் தனியாக ஒன்று இருக்கு. ஃபீட்டல் சர்க்குலேஷன்ல டக்டஸ் வீனோசிஸ், டக்டஸ் ஆர்டீரியோசிஸ், ஃபொராமன் ஓவே அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அமாங் தட் எதுல வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கும்? டக்டஸ் வீனோசிஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்கு? இப்ப மெட்டர்னல்ல இருந்து பிளட் வருமா, அந்த பிளட் எங்க போய் ஃபர்ஸ்ட் வரும்? அம்பிளிக்கல் வெயின் மூலயமா வரும். கரெக்டா? அம்பிளிக்கல் வெயின் தான் வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு வருது. எங்கேருந்து? அம்மா கிட்ட இருந்து. அது அம்பிளிக்கல் வெயின் வந்துட்டு ஃபீட்டஸ்குள்ள எப்படி என்டர் ஆகும்? த்ரூ அ ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர். தட் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் டக்டஸ் வீனோசிஸ். அப்ப அம்மா கிட்ட இருந்து வர்றது ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். கரெக்டா? ஸோ அது எங்க ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுது? டக்டஸ் வீனோசிஸ்ல தான் என்டர் ஆகும். அதனாலதான் இருக்கிறதுலே அதிகமான கான்சன்ட்ரேஷன் எங்க அதிகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டக்டஸ் வீனோசிஸ்ல தான் அதிகம். ஓகேவா? அதுக்கப்புறம் சப்போஸ் ஆப்ஷன்லாம் டக்டஸ் வீனோசிஸ் இல்லைங்க, வேற என்னங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேணா டக்டஸ் ஆர்டீரியோசிஸோ அதை மாதிரி சூஸ் பண்ணலாம். ஆனா சப்போஸ் அம்பிளிக்கல் வெயின் ஆப்ஷன்ல இருந்தாலும் அம்பிளிக்கல் வெயினை சூஸ் பண்ணுங்க, இல்ல டக்டஸ் வீனோசிஸ் ஆப்ஷன்ல இருந்தாலும் டக்டஸ் வீனோசிஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, கைடன்ஸ் வேணும், உங்க பத்தின விஷயங்கள் கேட்கணும், சில டவுட்ஸ் இருக்கு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா இதான் எங்களோட அஃபிஷியல் மொபைல் நம்பர். நீங்க வாட்ஸ்அப்போ இல்லை காலோ எது வேணா பண்ணலாம். நீங்க எது பண்ணாலும் வில் ரெஸ்பாண்ட் இம்மீடியட்லி. என்ன பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கோர்சஸ் ஏதாவது படிக்கணும், அப்படி எது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தான் தமிழ் மூலயமா கிளாஸ் நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளாஸ் எடுக்கிற ஒரே இன்ஸ்டியூட் நம்ம வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் திஸ் சீரீஸ். இந்த சீரீஸ்ல ஆட் ஒன் அவுட்டை சூஸ் பண்ண சொல்றாங்க. நிறைய ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. 396, 462, 572, 427, தென் 671, 264. ஓகேவா? ரொம்ப ஈஸிங்க இந்த கொஸ்டின். எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இது பேசிக் காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். நீங்க தனியா ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் படிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 3யும் 6யும் கூட்டினா எவ்வளோ? 9. கரெக்டா? 4 2யும் கூட்டினா எவ்வளோ? 6. கரெக்டா? 5 2யும் கூட்டினா எவ்வளோ? 7. 6 1யும் கூட்டினா எவ்வளோ? 7. தென் 2 4யும் கூட்டினா எவ்வளோ? 6. சென்டர் நம்பர் வருதா? ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணா சென்டர் நம்பர் வந்துருதா? இப்ப இதுல மட்டும் பாருங்க, 4யும் 7யும் கூட்டினா 11 வருது. ஆக்சுவலா நடுவுல என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஆட் ஒன் அவுட் என்னது? 427 இஸ் த ஆட் ஒன் அவுட். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 427. அடுத்த கொஸ்டின், சாரி, ஆப்டிடியூட் கொஸ்டின். சம் ஆஃப் 12,500 amounts to 15,500 in 4 years at the rate of simple interest. வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். வந்துட்டு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது? நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? பிஎன்ஆர் டிவைடட் பை 100. கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு, அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனா இந்த சம்மில் நான் போடுறேன். நான் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 12,500. கரெக்டா? தென் இது எவ்வளோ? டியூரேஷன் எவ்வளோ? 4 years. கரெக்டா? தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? அதுதான் நம்மளுக்கு தெரியாது. ஆனா என்ன கொடுத்துட்டாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைரக்டா கொடுக்கல, 15,500 கொடுத்துருக்காங்க. அதை மைனஸ் பண்ணிக்க வேண்டியது. 15,500 மைனஸ் 12,500. சாரி. ஸோ ஆன்சர் இஸ் 3,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சம் போட்டுடலாமா? எஸ். ஏன் என்னது? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? பிஎன்ஆர். வாட் இஸ் பிஎன்ஆர்? பிரின்சிபல் டியூரேஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? இப்போ என்ன கேட்குறான்? ஆர் மட்டும் கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் அனுப்பிடுவோமா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டூ 100 divided by P into N.
கரெக்டா? ஸோ நான் அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இல்லை இந்த சைட் போட்டுடுறேன் நான். ஏன்னா அது எரேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ 100 கொடுத்துருக்கான். 100 இன்டூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3000. 3000 இன்டூ 100 divided by 12,500 into 4. ஓகேவா? இது 1 இது 25. தென் இந்த 2 0 கட் ஆகிடும், இந்த 2 0 கட் ஆகிடும். தென் வேற என்ன அடிக்கலாம்? எஸ் 25 அடிக்கலாம். இது 1 டைம்னா இது வந்துட்டு 4 5 டைம்ஸு. ஓகேவா? இந்த 5 1 6. ஆன்சர் இஸ் 6%. கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 6%. எப்படி வந்துச்சு? நம்மளுக்கு அதே ஃபார்முலா தான். பிஎன்ஆர் டிவைடட் பை 100 தான் ஃபார்முலா. ஆனால் என்ன கேட்டிருக்கா? 6 கேட்டிருக்கிறதுனால என்ன செய்கிறோம்? இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் அனுப்புறோம். அப்ப ஃபார்முலா கொஞ்சம் மாடிஃபை பண்றோம். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 6%. நெக்ஸ்ட் கொஸ்டின். The man to who I sold my house was a cheat. இதுல வந்து to who I sold கரெக்டா இல்ல, அதுக்கான கரெக்ட் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. to whom I sell, to who I sell, who was sold to whom I sold. So correct answer is to whom I sold. ஏன்? இது past tenseல வருது. then to whom வரக்கூடாது, அவங்க அப்படின்னு வரப்போ whom தான் வரணும். The man to whom I sold my house was a cheat is the correct form of sentence. அடுத்தது general knowledge question. Plantanology is a branch of science that deals with option A behavior of animals, option B origin and growth of plants, option C forms of life as revealed by fossils or animals or plants, option D formation of new stars. Okay, ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்ஜின் அண்ட் growth ஆஃப் பிளான்ட்டுங்கிறது வேற பாட்டனிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். தென் வேற என்ன இருக்கு? ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஆஸ் ரிவீல்டு பை ஃபாசில்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இஸ் நோன் அஸ் பிளான்டனாலஜி. ஸோ பிளான்டனாலஜிக்கான கரெக்ட் வேர்ட் ஆர் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் ஆப்ஷன் சி தான். ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஆஸ் ரிவீல்டு பை ஃபாசில்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். மற்ற விஷயங்களும் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற விஷயம் என்னன்னா, இப்ப பிஹேவியர் ஆஃப் அனிமல் படிக்கிற சயின்ஸ் பேர் என்ன? அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் பேர் என்னன்னா எத்தாலஜி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 3 விஷயங்கள் ஜிகேலே படிச்சிருக்கோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.